திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 373. திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 116. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பழைய அமைச்சர் அலங்காரத்தோடு பாண்டிய மன்னன் சபையிலே போய் நிற்கின்றார். உலகியல் நடைமுறைக்கு ஏற்ப பாண்டிய மன்னனுக்கு உடலால் வணக்கம் சொல்கின்றார். இதனை மனமிலா வணக்கம் செய்து என்று திருவாதவூரடிகள் புராண ஆசிரியர் கூறுகின்றார். அதாவது பிரீத்தியற்ற வணக்கம் செய்து. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிவஞான செல்வர். அப்படிப்பட்ட பெருமான் நம் வாதவூரடிகள் அரசனை நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்பது விதி அல்ல. இருந்தாலும் தாம் கொண்ட அந்த அமைச்சர் என்கின்ற இந்த வேடத்துக்கு ஏற்ப அரச சபையிலே செல்லும் போது அரசரை வணங்குவதும், இரு என்று அரசர் சொல்லும்போது அந்த சபையில் அமருவதும், அது பற்றி அவ்வாறு வணக்கம் செய்தார் என்று இங்கே கூறப்படுகின்றது. பின்னர் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் பாண்டிய மன்னரிடம் கொடு என்று தமக்கு கொடுத்தருளிய அந்த அழகிய விலைமதிப்பில்லாத மாணிக்க மணியை அரசனின் கையிலே கொடுக்கின்றார். அதை பெற்றுக்கொண்ட அரசர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை இனிமையாக பார்த்து இங்கே இரும் என்று சொல்ல, விதிப்படி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் அங்கே அமர்ந்து அருளுகின்றார். முன்பு தூதுவர்கள் எல்லாம் வந்து அரிமர்தன பாண்டியரிடம் சொன்ன செய்தி, வாதவூரர் அமைச்சு கோலத்தை துறந்துவிட்டு கௌபீனமும் திருநீரும் ருத்ராட்சமும் தரித்து கொண்டு சந்நியாசி ஆகிவிட்டார், துறவு மேற்கொண்டு விட்டார் என்பது முன்பு அரச தூதுவர்கள் வந்து சொன்ன செய்தி. ஆனால் இங்கே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பழைய அமைச்சர் கோலத்தோடே வந்திருப்பதனால், அதோடு உயர்ந்த மாணிக்க மணியை அன்பளிப்பாக பாண்டியனிடம் கொடுத்ததனால் திரு வாதவூரடிகள் பெருமானை மன்னர் அவ்வாறு இனிமையாக பார்த்து இங்கே அமரும் என்று சொல்ல, ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் அந்த சபையில் எழுந்தருளி இருந்தார். அதன் பின்னர் அந்த விலைமதிப்பு இல்லாத மேதகு மாணிக்க மணியை பலமுறை உற்று நோக்குகின்றான் மன்னன். தன் மனத்தினுள்ளே இந்த அரிய மாணிக்க மணியை பார்த்து தன் மனத்துக்குள்ளே அதிசயித்து மகிழ்ச்சி கூர்ந்தான். ஏனென்றால் மகாராஜாவாகிய அரிமர்தன பாண்டியன் தான் மற்றொருவர் கொடுத்த ஒரு மணியை வெளிப்படையாக வியந்து அதிசயித்து பார்த்தால் அது மன்னன் தன் பெரும் செல்வ அனுபவம் உடைமைக்கு குறையாக முடியும். அதோடு மட்டுமல்ல, இந்த மாணிக்க மணியை அதன் மதிப்பை சோதித்து அதன் மதிப்பை சொல்கின்ற இரத்ன பரீட்சை உடையவர்கள் அதை உறுதிப்படுத்திய பின்தான் அது அவ்வளவு விலை மதிப்பற்றது என்பதை உணர்ந்த பின்தான் அதிசயிக்க வேண்டுமே ஒழிய முன்னமே வெளிப்படையாக அதை பார்த்து அதிசயிக்க முடியாது. இந்த காரணங்களினால் அது உண்மையிலேயே மிக விலை உயர்ந்த விலை மதிப்பற்ற மாணிக்க மணி என்று அரசனுக்கு தெரிந்த போதிலும் அதனை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல், ஆனால் அதே நேரம் உள்ளுக்குள்ளே மிகவும் வியப்பு அடைந்து மன மகிழ்ச்சி அடைகின்றார். அதோடு திரு வாதவூரடிகள் சிவபெருமானை தம் ஹிருதயத்திலே ஞானக்கண்ணினால் எப்போதும் தரிசித்து கொண்டிருக்கும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை நோக்கி, நீங்கள் குதிரை வாங்கச் சென்ற பின் இதுவரை நடந்த நிகழ்ச்சி என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்கின்றான் அரசன். எவ்வளவு பொருள் கொண்டு போனீர்கள், எவ்வளவு லட்சணம் அமைந்த குதிரைகளை வாங்கினீர்கள் என்று அரசன் கேட்கின்றார். மும்மலமாகிய கொடிய பகையை வெல்பவராகிய திரு வாதவூரடிகள் இவ்வாறு கேள்வி கேட்ட அரசனது முகத்தை நோக்கி பதில் கூறுகின்றார். தமிழ் நிலத்திலே நன்றாக ஒளிரும் புகழால் மேம்பட்ட பாண்டிய மன்னவனே என்று அழைத்து, நான் கொண்டு சென்ற பொன்னுக்கும் அளவில்லை, அவற்றை கொண்டு வாங்கிய குதிரைகளுக்கும் அளவில்லை. அஸ்வசாஸ்திரத்திலே கூறிய லட்சணங்களில் ஒன்றும் குறைவில்லாதபடி 4 கதிகளையும் உடைய உயர்ந்த சாதி குதிரை கூட்டங்களையெல்லாம் நான் விலைக்கு வாங்கி வைத்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். மற்றைய தமிழ் நிலத்து சோழ சேரர்களது புகழை மிக்க பெரும் புகழை உடையவர் பாண்டியர் என்று முதலிலே அரசனை அவ்வாறு அழைத்து, அந்த அளவில்லாத பொன் என்பதை கொண்டு சென்றேன் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கூறியது 49 கோடி என்று அந்த அளவை குறிக்கும். அதனை கொண்டு விலைக்கு வாங்கிய குதிரைகள் எண்ணற்றவை என்றால் அந்த 40 கோடி பொன்னுக்கு
ஏற்றபடி அதிக விலை கொடுத்து குதிரையை வாங்காமலும் கொண்டு போன பொன் மிஞ்சி இருக்காமலும் மிகச் சரியாக, அதோடு லட்சண குறைவுபாடுகள் எதுவும் இல்லாமல் 4 கதிகளையும் உடையனவாகிய உயர்ந்த ஜாதி குதிரை கூட்டங்களையெல்லாம் நாம் விலைக்கு வாங்கினோம் என்று அருளுகின்றார். குதிரைக்கு இருக்கக்கூடிய கதி என்பது 4 என்று சொல்வார்கள். மயூரகதி, சரகதி, சச்சகதி, வானரகதி என்று 4 சொல்வார்கள். இந்த 4ஓடு மல்லகதியையும் சேர்த்து 5 கதி என்றும் சொல்வார்கள். இவ்வாறு கூறி, இத்தகைய குதிரை கூட்டங்களையெல்லாம் கொண்டதால் நீ இனி துரங்கபதி என்ற நாமமும் பெறுவாய். அளவில்லாமல் வரும் இந்த குதிரை கூட்டத்தால் துரங்கபதி என்ற காரணப் பெயரும் பெறுவாய் என்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். மேலும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அரசரிடம் சொல்கின்றார், இந்த பெறுதற்கரிய குதிரை கூட்டங்கள் எல்லாம் இந்த அழகிய மதுரை மாநகரத்திற்கு வருவதற்கு ஏற்ற நல்ல சுபதினம் எது என்று நான் ஜோதிஷ நூல் வல்லுநர்களிடம் கேட்டபோது, பூசுரர்களாகிய ஜோதிஷ நூல் வல்லுநர்கள் நன்றாக ஜோதிஷ சாஸ்திரத்தை ஆராய்ந்து ஆவணி மாதத்து மூல நட்சத்திர தினம் என்பது மதுரை மாநகரிலே குதிரைகள் வருவதற்கு மிக நல்ல நாள் என்று கூறினார்கள். எனவே நான் திருப்பெருந்துறையிலேயே தங்கியிருந்தேன். ஆவணி மூல நட்சத்திர நாளை எதிர்பார்த்து திருப்பெருந்துறையிலேயே தங்கியிருந்தேன். அந்த சமயத்திலே உன்னுடைய சேனா வீரர்கள், சுற்றத்தவர்கள் எல்லோரும் மதுரையாகிய இந்த ராஜதானிக்கு நாம் வரவேண்டும் என்று உங்களின் ஓலையை கொடுக்கவே, அரசனே, நீ பெரும் கோபம் கொண்டு ஓலை எழுதி எனக்கு அனுப்பினாய். அது பற்றித்தான் நான் இப்பொழுது மிக விரைவாக வந்தேன். எனவே பெருமை பொருந்திய குதிரை கூட்டமெல்லாம் நாம் மேலே சொன்னபடி ஆவணி மாதம் மூல நட்சத்திர தினத்திலே தப்பாமல் அவைகளெல்லாம் இங்கே வந்து சேரும் என்று திரு வாதவூரடிகள் அரசனிடம் சொல்கின்றார். இங்கே ஆவணி மாத மூல நட்சத்திரத்திலே அதுதான் குதிரைகள் வருவதற்கு நல்ல முகூர்த்த நாள், நல்ல நாள் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கூறும்போது, இந்த திருப்பாட்டில் பூசுரர் விதியில் தேர்ந்து என்று ஆசிரியர் அருளியிருக்கின்றார். பூசுரர் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கூறியது பொதுவாக ஜோதிஷ நூல் வல்லுநர்களை குறிக்கும். அது அரசன் உள்ளிட்ட மற்றவர்களின் மனதிலே ஜோதிஷ நூல் வல்லுநர்கள் என்ற பொருளிலே சென்று சேரும். அதே நேரம் பூசுரர் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் குறித்தது தம்முடைய ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளை. ஏனென்றால் அந்த ஞான குருநாதர் தான் ஆவணி மாத மூல நட்சத்திரத்திலே குதிரைகள் வந்து சேரும் என்று அரசரிடம் சொல் என்று அருளினாரே. எனவே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை பொறுத்தவரை பூசுரர் என்பது தம் பரமாச்சாரியாரை திருவுள்ளத்திலே வைத்து கூறினார். அதே நேரம் அரசர் உள்ளிட்ட மற்றவர்களுக்கு பூசுரர் என்பது ஜோதிஷ நூல் வல்லுநர்கள் என்ற பொருளிலே அந்த செய்தி சென்று சேர்ந்தது என்று மிக அருமையாக இந்த திருப்பாடலை அமைக்கின்றார். இங்கே உண்மையிலேயே குதிரைகள் எல்லாம் இன்னும் வாங்கப்படவில்லை. திருப்பெருந்துறையிலே வாதவூரடிகள் குதிரைகளை வாங்கி கொண்டு வந்து அங்கே வைத்திருக்கவும் இல்லை. முன்னே அரசனிடம் சேனா வீரர்கள் சொன்னது இதே செய்திதான். ஆனால் இப்பொழுது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் குதிரைகள் வாங்கப்பட்டு விட்டன என்றும் திருப்பெருந்துறையிலே இருக்கின்றன என்றெல்லாம் கூறுகின்றாரே, இது பொய் கூறியது ஆகாதா என்றார். அரசனிடம் அவ்வாறு சொல் என்று பணித்து அருளியவர், கட்டளையிட்டு அருளியவர் தம்முடைய குருநாதர் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள். எனவே பரமாச்சாரியரது திருவாக்கை உண்மை என்று உள்ளபடி பரமாச்சாரியாரிடம் விசுவசித்து, பரமாச்சாரியாரது திருவாக்கில் விசுவசித்து, அந்த பரம்பொருள் சொல்லிய வாக்குதான் உண்மை வாக்கு என்று அதனை அப்படியே இங்கே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கூறி அருளினார். எனவே சத் என்ற உண்மை பொருளாக எப்போதும் இருக்கின்ற ஸ்ரீமத் சிவபெருமானின் திருவாக்கு அதுவே சத்தியவாக்கு. அதற்கு மாறாக கூறிய சேனா வீரர்களின் வாக்கு அது பொய் வாக்கு. எனவே அந்த பொய்யை பொய் என்று சொன்னது தப்பு அல்ல. சரி, அப்படியென்றால் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் அவ்வாறு சொன்னாரே, அவர் பொய் கூறுவித்தது தப்பு அல்லவா? இவ்வாறு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை பொய்க்கூறச் சொன்னது பரமாச்சாரிய சுவாமிகள் செய்தது
அது தப்பு அல்லவா என்று கேட்டால் அதுவும் தப்பு அல்ல. ஏனென்றால் அது அரசனுக்கு பின்னர் நிச்சயமாக புரைதீர்ந்த நன்மையை கொடுக்க இருக்கின்ற சிறப்பை உடையது. பொய்மையும் வாய்மையிடத்தே புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்ற திருக்குறள் திருவள்ளுவதேவநாயனார் அருளியது. அதன்படி இந்த வாக்கு அது பொய் போல தோன்றினாலும் பொய்மையும் வாய்மையிடத்தே எப்பொழுது என்றால் அது புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனில் என்ற பொது மறைக்கு ஏற்ப இந்த வாக்கு பின்னாளில் அந்த அரசனுக்கு புரைதீர்ந்த நன்மையை பயக்க இருக்கின்றது, நன்மையை கொடுக்க இருக்கின்றது, அத்தகைய சிறப்பு உடையது. எனவே பரமாச்சாரிய சுவாமிகள் இவ்வாறு சொல் என்று சொன்னது அது மெய்வாக்குதான் என்று இங்கே காட்டப்படுகின்றது. இவ்வாறு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கூறுவதை பாண்டிய மன்னன் கேட்டு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளிடம் சொல்கின்றார் மன்னர், மந்திரியாரே, மிகவும் நன்று. தங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறுதியான நிலை பெற்ற அந்தரங்க நட்பு அது எல்லோருக்கும் தெரியும். அந்த நட்பு கெடும்படி சில தீய மனத்தை உடைய சிலர் இவ்வாறு சில வார்த்தைகளை உங்களை பற்றி சொன்னார்கள். அதனை நான் நம்பிவிட்டேன். எனவேதான் உங்களிடம் அன்பு இல்லாதவன் போன்று தீக்ஷண்ய வசனங்களை பிரயோகித்து உங்களுக்கு ஓலை எழுதி அனுப்பினேன். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை சமாதானப்படுத்தி அந்த பழைய நட்பு உரிமைகளையெல்லாம் எடுத்து பாராட்டுகின்றார் அரசன். அதோடு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து பொன் மணி ஆபரணங்களையெல்லாம் அணிந்து கொள்ளுங்கள் என்று அந்த பரிசுகளையும் கொடுத்து, முன்பு போலவே நீங்கள் ராஜதர்மங்களை செய்து கொண்டு வாருங்கள், உங்களது அமைச்சு பணியை தொடர்ந்து செய்யுங்கள் என்று பாண்டிய மன்னன் கூறுகின்றார். இவ்வாறு அரசன் தான் மிக கடுமையாக எழுதிய ஓலை, அந்த கடிதம், அதனால் பங்கமுற்ற பழைய நட்பு உரிமைகளையெல்லாம் முன்பு போலவே வளருமாறு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை தன்னோடு சமமாக அமர வைத்து பீதாம்பரங்களையும் உயர்ந்த ஆபரணங்களையும் இவ்வாறு ஒவ்வொன்றாக வரிசை வரிசையாக கொடுத்தார். அரசனிடமிருந்து விடைபெற்று கொண்டு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் நேரே ஸ்ரீ அங்கையர்கண்ணி பெருமாட்டியும் எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமானும் எழுந்தருளி இருக்கின்ற திரு ஆலவாய் திருக்கோயிலுக்கு நேரே செல்கின்றார் திருவாதவூரடிகள். அங்கே திருக்கோயிலை வலம் வந்து பொற்றாமரை தீர்த்தத்திலே நீராடி ஸ்தல விநாயகரான சித்தி விநாயகரது தாமரை மலர் போன்ற திருவடிகளை வணங்கி அத்திருக்கோயிலிலே ஸ்வயம்புவாக எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீமத் சொக்கலிங்க மூர்த்தியாகிய அந்த தேன் எம்பெருமாட்டி அங்கையர்கண்ணியார் என்ற பூங்கொடியின் பக்கத்திலே முதிர்ந்து விளைந்த சுவை வாய்ந்த அந்த தேன் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமானை கண் என்கின்ற வாயினால் முகர்ந்து அந்த ஆறா அமுதத்தை பருகிக் கொண்டு ஸ்ரீ சொக்கநாத பெருமான் திருச்சந்நிதியின் முன்னே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தம்முடைய மனம், வாக்கு, காயம் என்ற திரிகரணங்களும் அன்பின் உருவாய் விளங்குகின்றார். இங்கே ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அங்கையர்கண் கொடி மருங்கில் விளைந்த தேன் என்று போற்றுகின்றார். அங்கையர்கண் அம்மை அங்கே பூங்கொடி போல விளைந்திருக்க பூங்கொடியில் தேன் அரும்புதல் வழக்கம். எனவே அங்கையர்கண்ணி என்ற மீனாட்சி தேவி என்கின்ற பூங்கொடியிலே அரும்பிய தேன் விளைந்த தேன் போன்று ஸ்ரீமத் சொக்கநாத பெருமான் அங்கே திகழ்கின்றார். எனவே அம்மையின் மூலமாக சிவபெருமானை அடைய வேண்டும். ஆன்மாக்களுக்கு சிவத்தோடு ஐக்கியம் என்பது அது திருவருள் மூலமாகவே நிகழும். எம்பெருமானின் திருவருள் என்கின்ற அந்த சக்தியையே கண்ணாக கொண்டு திருவருளையே வியஞ்சகமாக கொண்டு சிவமாகிய அந்த தேனை பருக முடியும், சிவபோகத்தை அறிந்து அனுபவிக்க முடியும் என்று அந்த உண்மையை இங்கே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். மற்றைய தேனை வாயால் பருகுவது போல அங்கையர்கண் அம்மை என்ற பூங்கொடியில் விளைந்த சொக்கநாதன் என்னும் தேனை கண்ணால் பருக வேண்டும். எனவே முகந்து உண்டு. அப்படி அந்த தேனை உண்டவர்களின் நிலைமை என்பது மனம், வாக்கு, காயங்கள் எல்லாம் நிலை தடுமாறி இருப்பது போல இந்த சிவபோகத்தை ஆற பருகினமையினால் சிவ அன்பு, சிவநேசம் என்கின்ற
பக்தி வடிவாய் நிற்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருச்சந்நிதியிலே. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.